அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும் கட்சிகளுடன் அதிமுகவே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தன்னை சந்தித்த நயினார் நாகேந்திரனிடம் எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து திட்டவட்டமாக கூறியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக இது ஒரு சாதாரண சந்திப்பு என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். பொதுக்குழுவை நடத்தியதற்காக பாராட்டு தெரிவிப்பதற்கான சந்திப்பாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது பல்வேறு ஊகங்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகனும் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு தான் அந்த கூட்டணி குறித்தும் கட்சிகள் குறித்தும் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய ஆழம் என்ன? காயத்ரி, குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணிக்கு யார் தலைமை என்ற விவரத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அன்றைய தினமே கூட்டணி அமைக்கும் பொழுதே அது குறித்தான தகவலையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேரடியாக அதிமுகவே அதில் தலையிடக்கூடிய வகையில தற்போது செயல்படும் என்றும் பாஜக குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது உடன் இருந்தால் மட்டும் போதும் என்று குறிப்பாக இன்றைய முக்கியமான இந்த சந்திப்புல ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரன் மட்டுமில்லாமல் மேலும் ஒரு சில மூத்த நிர்வாகிகளுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பசுமொழி சாலையில அவருடைய இல்லத்தில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரடியாக சந்தித்து பேசினார். இதுல பிரதானமாக பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களாக உடன் இருந்த மூத்த நிர்வாகிகள் நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில தலைமை வகிக்கக்கூடிய கட்சியாக அதிமுக தான் என்று நேற்று பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட பல கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த காலதாமதம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவே நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் அல்லது கூட்டணிக்கு வர விரும்பக்கூடிய கட்சிகளுடனோ பேச்சுவார்த்தை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவிற்கு கூட்டணி பேசும்போது உடன் இருந்தால் மட்டும் போதுமானது என்ற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. எனவே கூட்டணியில எந்த கட்சி இடம்பெற வேண்டும், அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட அத்தனை முடிவையும் அதிமுகவே எடுக்கும் என்று நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, வேல்முருகன், இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த மட்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஓபிஎஸ்னுடைய டெல்லி பயணம் கூட பல்வேறு ஊகங்களுக்கு வழிவிட்டது. இப்போ இந்த நேரத்துல அதிமுகவினுடைய ஒரு முடிவு அல்லது எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது எதை திட்டவட்டமாக சொல்வதா இருக்கு? நம்ம இதுல இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமே அதுதான். கூட்டணியில எந்த கட்சி இடம்பெற வேண்டும் என்ற முடிவை அதிமுக தான் எடுக்கும் என்ற ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே கூட்டணியை விட்டு விலகியிருந்தாலும் கூட அவர்களை கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில தற்பொழுது அதிமுக கூட்டணிக்குள் ஓபிஎஸ் அல்லது டிடிவி தினகரனோ கொண்டு வருவதற்கான அந்த முடிவை எடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அதிமுக தலைவர்களிடம் தான் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் தெளிவாக கூறிவிட்டார் என்ற அடிப்படையில் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே வரக்கூடிய காலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிமுக தயாரானால் மட்டுமே டிடிவி தினகரனை உள்ளே அழைத்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படிங்கறதையும் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவிற்கு அது வழக்கமாக அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், அவர்களுக்கு எந்தவித சலசலப்பும் இருக்காது, நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைப்பதையோ அல்லது டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வருவதையோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் மட்டுமே முடியும் என்ற ஒரு முடிவை அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தை தான் இன்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் பேசியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. காயத்ரி, வேல்முருகன், நேற்று பொதுக்குழுவில் கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவினுடைய அந்த கூட்டணி வாக்கு சதவீதத்தை குறிப்பிட்டும் பேசியிருந்தார். அப்படி இருக்கும்போது இது அரசியல் களத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.